ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாய் அனைவரும் ஜெப சிந்தையிலே இருக்கும்படியாக உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமத்திலே பல பரிசுத்தவான்களின் வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிலே நெகேமியா என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தவானை குறித்து ஒரு நடபடிகள் உண்டு. அதிலே நாம் வாசித்தோமே, ஆனால் அவருக்கு திடீரென்று என்ன நேர்ந்தது? அவர் ஒரு ராஜ அரண்மனையிலே வேலைக்காரனாக அங்கே நன்றாய் தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய சொந்தங்களிலே சிலர் அவரை சந்திக்கும்படியாக ஒரு நாள் வருகிறார்கள். இப்பொழுது அவர் சுகம் விசாரிக்கிறார், எப்படி இருக்கிறார்கள், யூதர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களா என்று விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எல்லாரும் பயங்கர கவலைக்கிடமாய் இருக்கிறார்கள். அங்கே அலங்கம் சுட்டரிக்கப்பட்டதாய் கிடக்கிறது. பாழாக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் கிடக்கிறோம். தங்குகிறதற்கு சரியான இடமில்லாதபடிக்கு நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்ட உடனேயே இந்த பரிசுத்தவானாகிய நெகேமியா என்ன செய்தாராம்? பல நாட்களாய் துக்கித்து அழுதாராம். அவருடைய ஜனத்தை குறித்து அந்த அங்கலாய்ப்பை நினைத்து அவர் பல நாட்களாய் அழுதார். அதை குறித்து அழுதுவிட்டு விட்டுவிடவில்லை, ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபத்திலே தரித்திருக்கிறார். காரணம் என்ன? அவருக்கு ஒன்று தெரியும், எந்த ஒரு நன்மை வர வேண்டுமானாலும் என் ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய எங்களுக்கு வர முடியாது என்று அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அன்றாட எந்த வாழ்க்கை நாம் வாழும்போது, நாம் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகும்போதோ அல்லது நம்முடையவர்கள் ஏதோ கலக்கத்திற்குள்ளே செல்லும் போதோ நம்முடைய இமீடியட் ரெக்கவரி எப்படி உண்டாகும்? உடனேயே அதிலிருந்து நமக்கு பதில் வர வேண்டுமானால் அது எப்படி உண்டாகும் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த நெகேமியாவை போல, நெகேமியா இருந்த இடம் ராஜ அரண்மனையிலே. அவர் எளிதாய் போய் ராஜாவினிடத்தில் அனுமதி கேட்டிருக்கலாம், ஒத்தாசை கேட்டிருக்கலாம், உதவிகளை கேட்டிருக்கலாம். என்னுடைய ஜனம் இப்படி அவதிப்படுகிறதே, உம்மால் என்றதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவரோ அப்படி கேட்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய எண்ணம் எல்லாம் என்னவாக இருந்தது? எந்த நன்மையாக இருந்தாலும் என்னை வந்து சேர வேண்டிய நன்மை என் பரமபிதா தந்தால் ஒழிய அது எனக்கு சாத்தியமல்ல. ஹல்லேலூயா. இவ்வுலக மனுஷர்களாலே எனக்கு எந்த நன்மைகளையும் பெற்றுத்தர முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இவர் சொன்னாரா, ராஜாவினிடத்திலே ஒத்தாசை கேட்க நான் பயப்படுகிறேன், நான் அஞ்சுகிறேன். என் தேவனுடைய கரம் எனக்கு நன்மையாக இருக்கிறபடியினாலே ராஜாவுடைய கரமும் எனக்கு நன்மையாக தான் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே சபையாரை பார்த்து நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இக்கட்டின் பாதையிலே கடந்து செல்லும் போது, தீங்கு அனுபவிக்கிற சூழ்நிலை வரும்போது, உங்களுடைய கரங்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? என் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம்.
எந்த ஒரு உதவியானாலும் எந்த ஒரு தாசையானாலும் நம்முடைய இக்கட்டிலிருந்து நம்மை பாதுகாக்க நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா. பரமபிதாவினிடத்திலிருந்து எனக்கு நன்மை வந்தால் நான் அதற்காக காத்திருப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் உங்களை தட்டி எழுப்பி சொல்லுகிறார். என்ன? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அவர்கள் கேட்கிற போது கொடுக்கிறீர்களானால் பரமபிதா உங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு நல்ல நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இந்த நாளிலே உணர்வூட்டும் வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் திகைக்கிறீர்கள்? இந்த நிலையிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கேளுங்கள், உங்கள் சம்பூர்ணமாய் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். மத்தேயு 7:7 நாம் வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாமோ இதை செய்யாதபடி ஏதாவது நமக்கு உதவி வருமா என்று மனுஷர்களை சார்ந்து, நம்முடைய வீட்டாரை சார்ந்து, நம்முடைய உழைப்பை சார்ந்து சில காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. என் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயமான காரியம். அல்லேலூயா. ஆகவே நாம் செய்ய வேண்டியது கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு தெரியுமா? நாம் வாசிக்க கேட்ட மூல வசனத்தின் அதே அதிகாரத்தின் ஒரு பகுதியிலே நாம் வாசித்தோமே. ஆனால் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல விலையேற பெற்றதை நாம் பன்றிகளுக்கு முன்பாக போட்டு விடுகிறோம். நாம நினைக்கிறோம் அவர்களிடத்திலிருந்து நமக்கு நன்மை பிறக்கும் என்று. இவ்வுலகத்திலே இருக்கிறவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைத்து நம்முடைய விலையேற பெற்ற முத்துக்கள் ஆண்டவன் நமக்கென்று சிலவற்றை தந்திருக்கிறாரே, அவைகளை நாம் பன்றிகளுக்கு முன்பாக போட்டு விடுகிறோம். இவ்வுலகத்திலே தவறான பார்வை நாம் பார்க்க தொடங்கி விடுகிறோம். தவறான இடங்களிலே நாம் செல்ல விரும்புகிறோம். எதற்காக? நன்மையை தேடி. அதை செய்து விடாதிருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விலையேற பெற்ற முத்துக்களை நீங்கள் உங்களுக்கென்று சம்பாதித்து வைத்திருக்கிற சிலவற்றை உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நினைத்து இவ்வுலகத்து பன்றிகளுக்கு முன்பாக நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதை அடைந்து கொள்ளுங்கள். வாசிப்போமா? மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? தற்காலிகமா சில சந்தோஷத்திற்காக பன்றிகள் என்று கூட பாராதபடி அவைகளுக்கு முன்பாக நம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்தத்தை, விலையேற பெற்ற ஆண்டவர் தந்திருக்கிற மீட்பை நாம் விட்டு போடுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது என்ன? உங்களுக்கு வேண்டியதை கர்த்தரிடத்திலே கேளுங்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி வழங்குகிற தேவன் உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கும் போது எதற்காக நாய்களுக்கு முன்பாக நிற்கிறீர்கள்? எதற்காக பன்றிகளுக்கு முன்பாக நிற்கிறீர்கள்? இல்லை ஆண்டவரே, ஒப்பு கொடுப்பீங்களா இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஒருவேளை வாலிப பிள்ளைகள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய விலையேற பெற்ற பரிசுத்தத்தை எங்கே விற்று போடுகிறீர்கள்? உங்களுடைய விலையேற பெற்ற மீட்பின் அடையாளமாகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் அடையாளத்தை எங்கே விற்று போடுகிறீர்கள்? இன்றைக்கு சொல்லுங்க, இல்லை ஆண்டவரே, எனக்கு அது தேவையில்லை. ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன். ஹalleluya. என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற பரிசுத்தம் எனக்கு தேவை. என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற மீட்பு எனக்கு தேவை. அதை நான் வாழ்நாள் முழுவதும் காத்து கொள்ளுகிறதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு தெரியும்படியாக காண்பிப்போமா? ஹalleluya, ஹalleluya. கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஏன்? காரணம் என்ன? நன்மையான எந்த ஈவா இருந்தாலும் மனுஷர்களிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ஹalleluya. அது எங்கிருந்து தான் வருதான்? சொல்லுங்க, எங்கிருந்து தான் வருது? வசனத்தை சொல்லுங்களேன். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவரிடத்துல there is no partiality. இவருக்கு செய்வேன் இவருக்கு செய்ய மாட்டேன் என்று என் ஆண்டவர் வேறுபடுத்தி பார்க்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவரிடத்துல உண்மையா மனந்திறந்து கேட்கிற யாவருக்கும் அவர் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து திருப்தியாக்குகிறார். ஹalleluya. நாம என்ன செய்யறதில்ல? ஆண்டவரிடத்துல முழு மனதோட கேட்கறதில்ல, பாதி மனசோட ஆண்டவருக்கும் தெரியப்படுத்திடலாம், நம்முடைய உழைப்பையே நம்ம செய்து பார்க்கலாம் என்று சொல்லி நாம் அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறவர்களாக சிதறுண்ட ஆடுகளை போல இருக்கிறோமாம். ஹalleluya. நம்முடைய இருதயம் சிதறி போகாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே நோக்கமாக இருக்கட்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மையே பார்த்து கொண்டிருக்கும். ஹalleluya. என்னுடைய கரங்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும் ஆண்டவரே, இவ்வுலகத்து மனுஷர்களை அல்ல. அப்படியானா ஆண்டவரிடத்துல கேட்கிறவங்களுக்கு சில நிச்சயமான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரிடத்துல கேட்கிறவங்களுக்கு எப்படி இந்த நெகேமியா ஆண்டவரிடத்துல கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ அதுபோல ஆண்டவரிடத்துல உண்மையாய் கேட்கிற பிள்ளைகளுக்கு சில நிச்சய நன்மைகள் உண்டு. அந்த நிச்சய நன்மைகளை நம்ம வேதத்தின் அடிப்படையிலிருந்து சில காரியங்களை ஆராய போகிறோம். முதலாவதாக பிரசங்கி 2:24 நாம் வாசிக்க கேட்போம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். ஹalleluya. தேவ கரத்திலிருந்து ஒரு நன்மை வருகிறது நம்ம எல்லாருக்கும். அந்த நன்மை என்ன? நாம கையின் பிரயாசத்தை அனுபவிப்பது. ஹalleluya. நாம சம்பாதிக்கிறதை முழுமையாக அனுபவித்து மகிழுகிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்மையும் யாருடைய கரத்திலிருந்து உண்டாகிறது என்று நினைக்கிறீர்கள்? சொல்லுங்களேன். ஆண்டுடைய கரத்திலிருந்து உண்டாகிறது. நான் அதிகமாய் சம்பாதிக்கிறேன், ஆகவே அதை கொண்டு நான் மகிழ்ச்சியாய் வாழ முடியும் என்று தவறாய் நினைத்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு சொல்லுங்க, நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி அதிலிருந்து நமக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமானால், அது நம்மை நன்மைக்கு நேராக நடத்த வேண்டுமானால் அது யாருடைய கரத்திலிருந்து வர வேண்டும்? சொல்லுங்களேன். தேவ கரத்திலிருந்து வர வேண்டும். ஹalleluya. நம்ம புசிக்கிறதா இருக்கட்டும், நம்ம குடிக்கிறதாக இருக்கட்டும், நம்ம ஆடம்பர செலவுகள் செய்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய பிரயாசத்தினால் உண்டான பலன் நமக்கு நன்மை பயக்க வேண்டுமானால் அது தேவ கரத்திலிருந்து உண்டாக வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு பாதி மாதம் முடிகிறதுக்குள்ள கையில் இருக்கிற சம்பளம் முழுவதும் காலியாகி போகுது. மீதி மாதத்தை செலவிடுகிறதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இருக்கிறதில்ல. காரணம் என்ன என்று கேட்டு நாம் அலைந்து திரிகிறோம். யாரிடத்திலிருந்தையாவது நன்மை கிடைக்குமா என்று சொல்லி நம்முடைய மனமும் அலைபாய்கிறது. நம்முடைய எண்ணமோ ஆண்டவருக்கு நேராக திரும்பாதபடி இங்கும் அங்குமாக அலைப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரயாசத்தின் பலன் உங்களுக்கு மிகுதியான நன்மையை பெற்று தருகிறது கர்த்தருடைய கரத்திலிருந்து. ஹalleluya. அதுக்கு நம்ம கேட்கணும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நான் சம்பாதிக்கிற என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய குடும்பத்திற்கு நிறைவான பலனை கொண்டு வரட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. தேவையான யாவையும் என் ஆண்டவர் நீங்க சந்தீங்கப்பா. அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. அப்படி செய்யும் போது தேவ கரம் நம்மை ஆசீர்வதிக்கும் என்று வேதம் சொல்லுகிற சங்கீதம் 127 2 வாசிக்கிறோம். நாம என்ன செய்யறோமா?
ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறோம், விழித்திருந்து வேலைக்கு சொல்லுகிறோம், காலையுமே எழுந்துக்கிறோம். எதுக்காக? நாம் நல்லா சம்பாதிக்கணுமே, நல்லா வாழணுமே என்பதற்காக. ஆனால் அது எல்லாமே வீண். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அது எல்லாமே வீண். வருத்தத்தின் அப்பத்தை தான் நம்ம சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம எதை சாப்பிடுகிறோம் சொல்லுங்க? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டுடைய பாதத்தில் நம்ம விழித்திருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய நன்மைகளுக்காக காத்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். உலக ஞானி என்று அழைக்கப்பட்ட சாலமோன் சொல்லுகிறார், பிரசங்கி 8:15 இப்படியாக சொல்லுகிறார், வாசிப்போம். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. இதுதான் அவனுக்கு நிலைக்கிற பலன். நன்றாய் உண்ண வேண்டும், நன்றாய் குடிக்க வேண்டும், மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்கிறான். அதுதான் நன்மை என்று நினைக்கிறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்து விட்டேன் எல்லாவற்றையும். கடைசியாக அனைத்து மாயை என்று உணர்ந்தேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அனைத்து மனதுக்கு சஞ்சலத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதே நன்மையை தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது மன மகிழ்ச்சியை உண்டாக்குறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய புசிப்பாக இருக்கட்டும், என்னுடைய உடுத்தலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது தேவ கரத்திலிருந்து எனக்கு நன்மையாய் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்கிறது தேவனாலே எனக்கு உண்டாகட்டும். என்னுடைய சுயத்தினாலே அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு அருளுகிற நன்மை எனக்கு போதுமானது என்று சொல்லுங்க. இந்த சாலமோன் அனுபவித்த வாழ்க்கைக்கு ஈடாக வேறொருவரும் அனுபவித்திருக்க முடியாது. அவ்வளவு அதிகமாய் உண்ணுதலும் அவனுக்கு உடுத்தலும் அவனுக்கு தேவையான சகல சம்பத்துகளும் இருந்தது. ஆனால் அவனோ தன்னுடைய வாழ்க்கையிலே தேவையற்ற செயல்களிலே ஈடுபட்டதினாலே, தேவனை சார்ந்து வாழ வேண்டிய கண்கள் தேவையற்ற காரியங்களிலே சிந்தையை செலுத்தினதினாலே அவனுடைய நன்மை தடைபட்டது. அவனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக போய்விட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய உணவு நாள் ஒன்றுக்கு செல்லும் செலவு என்று ஒரு பெரிய பட்டியலை நாம் 1 ராஜாக்கள் 4:22 முதலான வசனங்களில் வாசிக்க முடியும். நீங்க நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்க. அடேங்கப்பா, இவ்வளவா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனுஷனுடைய வீட்டுல அரண்மனையில மிகுதியான செல்வம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவ்வளவு அதிகமாய் சாப்பிடுகிறதற்கு இருந்தது. ஆனா அவனுக்கு சந்தோஷமே இருக்கல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவனால சந்தோஷமா வாழ முடியல, நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. ஆனா இவனை நடத்தின இவனுடைய தகப்பனாகிய தாவீதோ அவர் நன்றாய் வாழ்ந்து தன்னுடைய வயோதிப காலத்துல சொல்லுவார், ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உண்டாகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஓடி அலைந்து திரிந்தார். அவருக்கு நன்மை நிறைய நேரம் தடப்பட்டுச்சு. சந்தோஷமாய் அவர் இருந்தார் என்று சொல்லக்கூடிய நாட்கள் மிக குறைவாய் இருந்தது. ஆனாலும் அவருடைய இறுதி நாட்களிலே அவர் முடிக்கும் போது அவர் சொல்லுவார், நன்மையான எந்த காரியமும் தேவ கரத்திலிருந்து உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு தந்தாலொழி எனக்கு எந்த நன்மையும் வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி காண்பித்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு தந்தாலொழி என்னுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையும் தேவையில்லை. என் ஆண்டவர் தருகிற நன்மை அது நிரந்தரமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமான நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு உண்டாக்கும். உபாகம் 8:17-18 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, ஏன் இந்த சாலமோனால ஜெயம் எடுக்க முடியல? ஏன் இந்த சாலமோன் நன்றாய் வாழ்ந்திருக்க முடியல, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல? காரணம் என்ன? அவன் தன்னுடைய சாமர்த்தியத்தை நம்பினான். ஹல்லேலூயா. தன்னுடைய சுயபலனை நம்பினான். வாசிப்போம் 8:17-18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஹalleluya. நாம என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் செல்வம் வந்த உடனே, கொஞ்சம் செழிப்பு வந்த உடனே என்னுடைய கையின் பிரயாசம் இது, நான் உழைத்து என்னால் உண்டான பலன் இது என்று நம்மை நாமே பெருமிதப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதை தான் செய்து நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிற மகா பெரிய ராஜா ஒரே நாளிலே வீழ்ச்சியை சந்தித்தார். ஹalleluya. ஒரே நாளிலே சாபத்தை பெற்றுக்கொண்டார். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னை தானே மேன்மைப்படுத்தின போது ஒரே நாளிலே அவன் மனுஷ ஜென்ம ஜாதியை விட்டு ஒரு மிருகமாக மாறினார். ஹalleluya. அவர் பனியிலே மேய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவருடைய உடலெல்லாம் முடி குறுக்க தொடங்கியது, வளர தொடங்கியது. அவரால் ஒரு மனுஷனை போல வாழ முடியவில்லை. ஆனால் எப்போ தன்னுடைய கண்களை தெய்வத்துக்கு நேராக ஏறெடுத்தாரோ அப்பொழுது அவர் விட்ட புத்தி அவருக்கு திரும்ப கிடைத்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மனுஷனை போல நம்ம இருக்கிறோமா அல்லது ஒரு மிருக ஜென்மத்தை போல நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ந்து யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாம செய்யறது சரியில்லை, ஆனா மிருகத்தை போல கண்ட இடத்திலையும் நாம் மேய்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் ஆண்டவரை பார்த்து நம்முடைய முகத்தை திருப்ப வேண்டிய நேரம் இது. ஹல்லேலூயா சொல்லவோமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டுடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்கும் போது அதற்கு செவி கொடுக்க நான் ஆயத்தம் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு? ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைபலனும் இவைகளை எனக்கு பெற்று தந்தது என்று நான் சொல்லுகிறதில்லை. என் ஆண்டவரை நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. 1 நாளாக 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த தாவீது சொல்லுவார், எனக்கு ஆண்டவர் இவைகளை தந்தது மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கிற திராணியையும் என் ஆண்டவர் எனக்கு உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நாம சம்பாதிக்கிற எல்லாத்தையும் எனக்கு எனக்கு என்று வைத்துக் கொள்ளுகிறதற்கல்ல, ஆண்டவர் பிறருக்கு கொடுக்கிற திராணியை நமக்கு உண்டாக செய்கிறார். அவருடைய கரத்திலிருந்து வாங்கினோம், அவருக்கே நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான சந்தோஷம், ஆண்டவர் தருகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற சந்தோஷம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடம் என்று நான் சொல்ல வேண்டுமானால், பெற்றதை அனைவருக்கும் கொடுத்து மகிழ சொல்லி தந்தார்கள். அப்பா அப்படி வாழ்ந்து காட்டினாங்க, இன்று வரைக்கும் எங்களையும் வாழ செய்திருக்காங்க. இன்னைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கை பிரயாசத்தினாலே நான் வாழுகிறேன் என்று அல்ல, நான் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் என் ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. 1 நாளாக 29:14 வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவருக்கே கொடுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவருக்கே கொடுக்கிறேன். எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்கள் இங்கே அரிசி கொடுக்க ஆரம்பித்த நேரத்தில் சில நேரங்கள் கொடுக்கறதற்கு பணம் இல்லாத போது அப்பா கடனை வாங்கி 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 கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இருக்கிறத வைத்து அல்ல, கடனை வாங்கி வாங்கி ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கினாங்க. அந்த குணத்தை பார்த்து பார்த்து வளர்ந்த நாங்கள் இன்னைக்கு நாங்கள் 3 பேருமே, அண்ணனும் சரி அக்காவும் சரி நானும் சரி, குடும்பமாக யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவைகளை எங்களுடைய திராணிக்கு மேலாய் செய்கிறதற்கான பலனை என் ஆண்டவர் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டுமா அந்த ஆசீர்வாதம்? எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. மிகுதியான ஆசீர்வாதத்தையும் மிகுதியான சந்தோஷத்தையும் என் ஆண்டவர் எங்களுக்கு தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக கையின் பிரயாசத்தை அனுபவிக்கும் சந்தோஷம், அது மேலான நன்மை. இரண்டாவதாக சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 122ஆம் வசனத்தை வாசிப்போம். உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னோடு ஒட்டாதேயும். என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். அகங்காரிகள் என்னை ஒடுக்காதபடிக்கு யார் எனக்கு துணை நிற்கிறார்கள்? சொல்லுங்களேன். என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம யாரை பத்தி சொல்ல முடியும்?
நம்முடைய நண்பரை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை நம்முடைய கணவரை பற்றி சொல்ல முடியுமா? மனைவியை பற்றி சொல்ல முடியுமா? நமக்கு கிடைத்திருக்கிற மேலான நன்மை என்ன தெரியுமா? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மை, அவரை கூப்பிடும்போது அவரே நமக்கு துணையாக வந்துடுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேற யாருடைய துணையும் தேவையில்லை. எந்த நண்பர்களும் காலம் பூரா நமக்கு நன்மையாக இருக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் காலம் பூரா நமக்கு துணையா இருக்க முடியாது. முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன். நிச்சயமா இருக்க முடியாது. ஆண்டவரே எனக்கு துணையா இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அகங்காரிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லுவார். ஆகவே தான் பரிசுத்தவானாகிய எஸ்ரா சொல்லுவார், அகாவா நதி அண்டையில நாங்க கூட்டமா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணோம். நாங்க ஜெபம் பண்ணோம். எதுக்காக? எங்களிடத்துல வெள்ளி இருக்கு, பொன்னு இருக்கு, என்னென்னமோ இருக்கு, விலையேற பெற்றது. ஆனா வழியில கொள்ளையர்கள் எங்களை கொள்ளையிட்டு கொள்ளுவார்களோ என்கிற பயமும் சேர்ந்து இருக்கு. அல்லேலூயா. அந்த பயத்திலிருந்து எங்களை காத்து கொள்ளுகிறதற்கு ராஜாவினிடத்திலிருந்து காவலாளிகளை கேட்க இவருக்கு முடியும். ஆனால் இவர் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்? ராஜாவிடத்துல இருக்கிற காவலாளிகளை காட்டிலும் என்னோடு கூட துணை செய்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் மிக பெரியவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோடு கூட துணை நிற்கிற என் தேவன் எனக்கு நன்மையை செய்தால் ஒழிய வேற எந்த மனுஷன் எனக்கு துணையா வர முடியும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவர் சொல்லுகிறார், ராஜாவினிடத்திலே நான் ஒத்தாசை கேட்கிறதற்கு வெட்கப்படுகிறேன். எனக்கு ஒன்று தெரியும், தேவ கரத்திலிருந்து தேவன் எனக்கு துணையாய் நின்றால் ஒழிய எனக்கு நன்மை உண்டாகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை சம்பாதித்து கொள்ளுகிறதற்கும் செய்து கொள்ளுகிறதற்கும் யாருடைய துணையை நீங்கள் நாடுறீங்க? யாராவது உங்களுக்கு துணை வேணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டவே வேண்டாம். ஆண்டவரிடத்துல மாத்திரம் துணையை கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையா நில்லுங்க, என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சேர்த்து என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. எல்லாரும் சேர்ந்து என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென் இயேசுவே. ஹல்லேலூயா. நீங்க என் கூட இருந்தா மாத்திரம் போதும் ஆண்டவரே. 2 தீமோத்தேயு 4:16-17 ஆகிய வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனா என் தேவனோ என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் எனக்கு இல்லாதிருந்தார், ஆனா என்னைக்கோ நான் ஒன்றும் இல்லாம போயிருப்பேன். நம்ம எத்தனை நாள் நினைச்சு பார்ப்போம் இல்லையா? ஆண்டுடைய தயவு மாத்திரம் என்னோடு கூட இராதிருந்தா நான் என்னைக்கோ ஒன்றும் இல்லாம போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னை காத்து நடத்துகிற என் தேவனுடைய துணை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் மேலான நன்மை. சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்பி நம்பி வீணாய் போனதெல்லாம் போதுங்க. ஆண்டவரை மாத்திரம் நம்புவேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய துணையை மாத்திரம் எதிர்பார்த்து உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. சங்கீதம் 20:7-8 ஆகிய வசனங்கள்ல சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை
என்னை குறித்து மேன்மை பாராட்டுக. என்னிடத்துல இது இருக்குது, என்னிடத்துல அது இருக்குது, நான் இதை சம்பாதித்து சேர்த்து வச்சுருக்கேன், என்னுடைய ஃப்யூச்சர் டிட்டர்மிண்டாக இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று எல்லா காரியங்களையும் நம்மிடத்துல இருக்கிறவைகளை வைத்து மன ஆறுதல் பட்டு கொள்ளாதிருங்க. ஆண்டவராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிப்போமா சங்கீதம் 20:7-8 ஆகிய வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென் ஹல்லேலூயா. யாரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம்? எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து. அவங்க முறிந்து விழுந்துட்டு கிடக்குறாங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. யாரு? குதிரைகள் வச்சிருந்தவங்க, ரதங்கள் வச்சிருந்தவங்க, ஏராளமான சொத்துக்களை குவித்து வைத்திருந்தவங்க முறிந்து விழுந்து கிடக்குறாங்க. காரணம் அவங்களுடைய மேன்மை எல்லாம் அதை குறித்ததாக இருந்தது. என்னுடைய மேன்மை என் இயேசுவை குறித்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தின் பலனை மகிழ்ச்சியாய் அனுபவிக்க செய்கிறார். ஆண்டவரே துணை நின்று நம்மை மகிழ செய்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 32:9 வாசிப்போம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று ஜெபம் செய்கிறார். ஏன் ஜெபம் செய்கிறார்? அவருக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி இருந்தாரு, நீ பலுகி பெருகுவாய் என்று. ஹல்லேலூயா. நான் உன்னுடைய பிதாக்களுக்கு வாக்குரைத்ததுபடி உன்னையும் நான் பெருக செய்வேன் என்று ஆண்டவர் அவருக்கு அருளின வாக்கை அவர் நினைத்து இன்றைக்கு ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, செய்யுங்கப்பா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்கு அளித்து விருத்தி அடைய செய்கிற நன்மையை தருகிறார். ஹல்லேலூயா. வாக்கின் மூலமாய் நம்மை விருத்தி அடைய செய்கிறார். அவருடைய வாக்கை நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்கிறதற்கான ஒரு ஆதாரத்தை, ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்னைக்கு ஒருவேளை பல வாக்கு தத்தங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெற்றிருப்பீங்க. ஆண்டவர் கரத்துல நமக்கு தந்திருப்பார். இந்த ஆண்டிற்கான வாக்கு தத்தம் கூட நீங்க வைத்து ஜெபித்து கொண்டிருப்பீங்க. ஆண்டவரே நாட்கள் செல்லுகிறதே, எனக்கு இன்னும் வாக்கு நிறைவேறலையே, எப்பப்பா நிறைவேறும் என்று கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த மனுஷன் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதித்தாதான் நான் போவேன்னு பிடிச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம்னா, கொஞ்சம் ஜெபித்து பார்க்கிறோம், மனம் சோர்வடைந்த உடனே ஆண்டவரிடத்துல கேட்கிறத விட்டுட்டு வேற யாரிடத்துலையாவது கேட்கலாமான்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று யாக்கோபை போல பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது நம்மை விருத்தி அடைய செய்கிற நன்மை நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை ஆண்டவர் விருத்தி அடைய செய்தாரா இல்லையா? அவர் கோலும் தடியுமா தான் செஞ்சார். ஒண்ணுமே இல்லை கையில. அவருடைய உண்ணுகிற ஆகாரத்துக்கு கூட அவருக்கு என்ன நிலைன்னு தெரியாது. அந்த ஒரு நிலையில தான் வீட்டை விட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனா அவர் திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களோடு கூட திரும்ப வந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம கேட்கறது ஒரு பரிவாரமா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு சொல்லுங்களேன்? 2 பரிவாரங்கள் கொடுப்பாரு. எத்தனை பேர் 2 பரிவாரங்கள் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் 2 பரிவாரங்களை கொடுக்கிற தேவன். எனக்கு வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் தருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வாக்குரைத்தார், என்னை விருத்தி அடைய செய்வார். ஹல்லேலூயா. அவர் வாக்குரைத்தார், என்னை விருத்தி அடைய செய்வார். 120 பேரை கொண்டு ஆதி சபை தொடங்கினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வெறும் 120 பேர் தான். இன்னைக்கு கோடா கோடியா பெருகி இருக்கு அந்த 120 பேருடைய முழங்கால் ஜெபம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே, அன்றைக்கு அந்த 120 பேர் மேலே பெற்ற அபிஷேகம் தான் இன்னைக்கு இவ்வளவு அக்கினியாய் பரவி இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற இத்தனை பேர் முழங்கால்ல நின்னா நம்முடைய சபை விருத்தி அடையுமா அடையாதா?
எத்தனை எம்டி சேர்ஸ் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இந்த எம்டி சேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிரம்பாமல் இருக்குன்னா காரணம் என்னன்னா, இன்னும் நம்முடைய முழங்கால் முடங்கவில்லை ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 120 பேருடைய கையில் ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல, அபிஷேகத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. கை செலவுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், காலம் பூரா இருப்பேன், சதா காலங்களிலும் இருப்பேன் என்று வாக்கு மட்டும் உரைத்தார். ஹல்லேலூயா. என்ன கொடுத்தாரு? வாக்கு மட்டும் உரைத்தார். அந்த வாக்கின்படி விருத்தி அடைந்தாங்களா இல்லையா? கோடா கோடியா இன்றைக்கு பெருகி இருக்கிறோமா இல்லையா கிறிஸ்தவர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆதி அப்போஸ்தலர் சபையை இவ்வளவு அதிகமாய் பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போவாரானா, நாம பெருகிறது யாருடைய கையில தான் இருக்கு? யாருடைய கையில தான் இருக்கு? ஏன் கையில தான் இருக்குன்னு இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. ஏன் கையில தான் இருக்கு? ஏன் குடும்பம் விருத்தி அடைகிறது? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விருத்தி அடைகிறது, என்னுடைய சபை விருத்தி அடைகிறது, என்னுடைய கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய முழங்கால் ஜெபத்தில் இருக்கு. நான் இன்று முதல் ஒரு துளி கண்ணீராவது என்னுடைய சபைக்காக சிந்துவேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னுடைய சபையின் பிள்ளைகள் என்னுடைய சபையிலே நிலைத்திருப்பார்கள் என்று ஆண்டவருடைய பாதத்தில் நின்று கதறுவீங்களா? என்னுடைய திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்த போது என்னிடத்துல ஒரே ஒரு கலக்கம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எந்த கலக்கமும் இல்லை. ஆண்டவருடைய சபை என்னப்பா, என்னுடைய சபையை விட்டு நான் நீங்காதிருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால ஜபிக்கும் போதே ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, உன்னுடைய சபையை விட்டு நீ நீங்காதிருப்பா என்று சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவரத்துல நான் அதே ஒரே ஒரு கிளைம் தான், ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் கேட்டேன். ஆண்டவரே, வேற எது நீங்க தரீங்களோ தரலையோ எனக்கு தேவையில்லை, என்னுடைய சபையை விட்டு நான் நீங்காதிருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. இன்று வரைக்கும் என் ஆண்டவருடைய வாக்கிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்துன்ப நேரத்திலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருப்பாரா மாட்டாரா? சபை விட்டு நீங்காதிருப்பேன்னு எத்தனை பேர் எனக்கு ப்ராமிஸ் எடுக்க போறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு அந்த நன்மையை தந்தருளட்டும். கடைசியாக பிலிப்பியர் 1:23 வாசிப்போம். ஏனெனில் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அதிகமான நன்மை இது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சொற்ப நன்மை, உலகத்திற்குரிய நன்மை. அதிகமான நன்மை என்று ஒன்று உண்டானா அது கிறிஸ்துவுடனே கூட காலாகாலம் வாழுகிறது. நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டோமானா நமக்கு ஒரு கேரண்டீடு ரிசர்வ்டு சீட் இருக்கு. அது என்னது சொல்லுங்களேன்? பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேரண்டீடு, அதில் மாற்றமே இல்லை. இந்த மனுஷன் தன்னுடைய இறுதி காலத்தில் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரிய வேண்டிய காலம் வந்து விட்டது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என் ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன் என்று, என் கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பேன் என்று. நீங்கள் அனுதினமும் முழங்கால நின்று ஜெபிக்கும் போது ஒரு பூரண நன்மை உண்டு. அது என்னன்னா ரிசர்வ்டு சீட்டு. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு பக்கத்தில் உட்கார்றதுக்கு ஒரு ரிசர்வேஷன் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மேலான நன்மை. அது என்னது? மேலான நன்மை. அந்த மேலான நன்மைக்கு நேராக நான் ஓடுகிறேன் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனால் இவ்வுலகத்து பாடுகள் நமக்கு சாதாரணமாக தெரியும். இந்த மனுஷன் தான் சொல்கிறாரு, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அனுபவித்த பாடுகள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்மால் அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமானே தெரியலை. எல்லாமே கிறிஸ்துவின் நிமித்தமாய் அனுபவித்த பாடுகள் தான். எபிரேயர் 11:37-38 ஆகிய வசனங்கள் ஒரு பெரிய பட்டியலை வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 11:37-38. கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். எதற்காக?
கடைசி காலத்தில் ஏசப்பாவோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக, வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. நான் என்னுடைய தேகமே உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் போது எனக்கு ஒரு மேலான நன்மை வேண்டும் என்பதற்காக இது எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க ஆதி காலத்தில். இன்னைக்கு நம்ம இதில் ஏதாவது ஒன்றாவது அனுபவிக்கிறோமா ஆண்டவருக்காக? யோசித்து பாருங்க. நம்ம அனுபவிக்கவே இல்லை. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இனி கடைசி காலத்திற்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எங்களை கிறிஸ்தவர்களை நெருக்குகிற காலம் வருகிறது. ஆனால் அந்த காலத்திலும் என்னுடைய கடைசி வரைக்கும் என்னுடைய உண்மையை நான் காத்து கொண்டு நிற்பேன். என் இயேசுவுக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறதற்கு ஆயத்தம் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, தேகம் பிரிகிற காலம் வரும்போது மேலான நன்மையாக கிறிஸ்துவோடு கூட நாம் இருப்போம். ஹல்லேலூயா. என் இயேசுவோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கையின் பிரயாசத்தை அனுபவிக்க செய்கிறார். கிறிஸ்துவே கூட துணை செய்கிறார். விருத்தியாக்கி மகிழ செய்கிறார். கிறிஸ்துவோடு கூட கடைசியில் அவரோடு ஒன்று சேர, அவரோடு கூட காலாகாலமாய் வாழ்ந்திருக்கிற நன்மையை நமக்கு பெற்று தருகிறார். இந்த நன்மைகளை ஆண்டவரை நானும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு கேளுங்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்னையிலேருந்து சொல்லுங்க, அப்பா முழங்காலில் நிற்கிறதுக்குன்னு நான் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு நேரம் இல்லையோ? சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு முழங்காலில் நிற்கிறதுக்கு ஒரு நேரம். எல்லாத்துக்கும் நம்மளால் நேரம் ஃபிக்ஸ் பண்ண முடியுது, ஷெட்யூல் போட முடியுது. ஆனால் ஆண்டவரிடத்தில் முழங்காலில் நிற்கிறதுக்கு மட்டும் நமக்கு நேரமும் வாய்க்கால், இருதயமும் செவி கொடுக்காது. இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய முழங்கால் முடங்கட்டும் என் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. இத்தனை நன்மைகளை எனக்காக நீங்கள் வச்சிருக்கீங்க. நான் தான் அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி சொல்ல போகிறோம், ஆண்டவரே இந்த நேரம் என்னுடைய முழங்கால் நேரம். எல்லாரும் சொல்ல போகிறோம், ஒருத்தர் விடாமல் எல்லாரும் சொல்ல போகிறோம், இந்த குறிப்பிட்ட நேரம் என்னுடைய முழங்காலின் நேரம். சின்ன பிள்ளைகள் கூட கண்களை மூடி சொல்ல போகிறோம், ஏசப்பா இந்த நேரம் நான் முழங்காலில் நிற்கிற நேரம். அது என்ன வந்தாலும் சரி, நான் முழங்காலில் நிற்பேன். நான் செத்தாலும் சாகுறேன். ஹல்லேலூயா. எனக்கு உடம்பே சரியில்லைன்னாலும் பரவாயில்ல, நான் முழங்காலில் நிற்பேன். ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய அபிஷேகத்தால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஆமேன் இயேசுவே. கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. இந்த நன்மைகளை சுதந்திரிக்க பாத்திரவான்களா எங்களை ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க. உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாங்கிக் கொள்ளுங்க. எங்களுடைய தகப்பனாரை உடைய கரத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாய் சேர்ந்து கர்த்தாவே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பாவுக்கு பரிபூரண சுகத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை நாங்கள் வந்து கெஞ்சி நிறுந்து பிடித்து கொண்டு நிற்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவர் தந்தால் ஒழிய, தேவ கரத்தினால் ஒழிய நன்மை உண்டாகாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, ஒரு அற்புத சுகத்தை, ஒரு பெரிதான விடுதலையை அப்பா எங்களுடைய தகப்பனாருக்கு நீங்க பெற்றுத்தர வேண்டும் ஆண்டவரே. தசைகள் பலன் கொள்ளட்டும். இருதயத்திலே ஆண்டவரே இருக்கிற எந்த விதமான கோளாறு இருந்தாலும் என் ஆண்டவர் அவைகளை மாற்றி, ஆண்டவரை இரத்த ஓட்டம் சரியாய் ஓடுகிறதற்கும், உடலில் இருக்கிற எந்த பலவீனமா இருந்தாலும் அவைகளை மாற்றி என் ஆண்டவர் அபிஷேகத்தை உடைய பிள்ளை மேல் ஊற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை இருந்ததை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதங்களோடு, பல மடங்கு வரங்களோடு, தாளந்துகளோடு தேவ சபையை நடத்துகிற ஒரு மேலான பலனை உடைய பிள்ளைக்கு நீர் பெற்று தருகிறீர். உமக்கு நன்றி. சபையாய் நாங்கள் உடைய சமூகத்தில் கெஞ்சி வந்து நிற்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் பதில் செய்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.